சொல்லிட்டோம், எங்களுக்கு இருமொழி போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். மூன்றாவது மொழி வேண்டான்ட்டோம். அதுதான் நம்முடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. ஆனால் தொழில் வல்லுநர்கள், நம்மெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் பீப்புள், பேராமெடிக்கல், அலைடு சயின்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை பேர் 125 பேருக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடைச்சிருமா? எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில் போய் தான் ஆகணும். இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுத்துக்குவோம். கோயம்புத்தூர் போறீங்க, மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஒசூர் போறீங்க, பெரிய மருத்துவமனையில் நியூராலஜி இன்ஸ்டியூட், லக்ஷ்மி நியூராலஜி இன்ஸ்டியூட் பெருசாக இருக்கு. கண்டிப்பாக அங்கே கன்னடம் தெரிஞ்சாகணும், ஹிந்தியும் தெரிஞ்சாகணும். ஏன்னா அங்கே ஒசூரில் வந்து கம்பெனிஸ் ஜாஸ்தி. திருப்பூரில் ஹிந்திக்காரன் தான் தெரிகிறான். கொசுவை விட அவன் தான் கூட இருக்கான். ஹிந்தி தெரிஞ்சாலும் சரியா. மெட்ராஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய இடத்துல தெலுங்கு பேசுகிறவங்கள பார்க்கலாம். திருத்தணி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகும். இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரிக்கு போனால் பிரெஞ்சு தெரியும். இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.